ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் டிக்கா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு கிரில் எதுவும் இல்லாமல் நம்ம பேன்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். நம்ம இதை தயிர்லேயே செஞ்சிடலாம், தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஸோ தயிர் எடுத்துக்கோங்க 1 கப் அளவுக்கு. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கோங்க, ஒரு பிஞ்ச் அளவுக்கு. அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமனை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் முன்ன சொன்னேன் இல்லையா, தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை அப்படின்னு. நம்ம தயிர்லேயே வந்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் மஷ்ரூம்ஸ் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த ஸ்டெம்மை மட்டும் எடுத்துகிட்டு நான் யூஸ்வலாக அதை ஆட் பண்ணுவேன். பட் இது வந்து டிக்கா இல்லையா, நம்ம வந்து இதை வந்து ஸ்கியூவர்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். அதுக்கு இந்த மாதிரி போட்டால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி பிணைஞ்சு விட்டுக்கோங்க. அது கூட ரஃப்லி சாப்டு ஆனியன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். சும்மா பெருசு பெருசாக வெட்டி சேர்த்துக்கோங்க. 2 கலரில் பெல் பெப்பர் எடுத்திருக்கேன். கேப்சிகம் இருக்குது இல்லையா, அது பச்சை கலர், அப்புறம் ரெட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. நான் இப்போது ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம கடைகளெல்லாம் வந்து ஸ்கியூவர்ஸ் அப்படின்னு கேட்டோம்னாலே கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிக்ஸு அதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கியூவர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மஷ்ரூம் வந்து ஸ்டெம்மோட கூட போடலாம். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் மஷ்ரூம், தென் ஆனியன், தென் க்ரீன் கேப்சிகம், அப்புறம் ரெட் கேப்சிகம், இது எல்லாத்தையும் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே நீங்கள் நிறையா ஸ்கியூவர்ஸ் வந்துட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இது வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இந்த ஸ்கியூவர்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து இந்தளவுக்கு மஷ்ரூம் ஸ்டிக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு தவாவில் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் தான் நமக்கு தேவைப்படும், ரொம்ப ஆயிலெலாம் தேவைப்படாது. ஸோ கொஞ்சமாக நீங்கள் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து ஒன்று ஒன்றா இந்த மாதிரி இந்த ஸ்டிக்ஸை வந்து வச்சு எடுத்துடலாம். இது வந்து நம்ம வந்து ஸ்லோ குக் தான் பண்ணணும். ஹையில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லும் வந்து வேஸ்ட் ஆகிடும், ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ஸ்லோ குக் தான் நம்ம இன்றைக்கி இதை பண்ண போகிறோம். ஸோ எல்லா பக்கமும் திருப்பி விட்டுட்டு லைட்டாக ஆயில் வந்து அப்பப்போ மேலே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கு பட்டர் கூட நீங்கள் மேலே வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போது நம்ம அதை வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம குக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமும் நல்லாவே குக் ஆகிடும். அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் ஹைலேயோ மீடியம்லேயோ வச்சிங்கனாக்கா ஃபுல்லாக கருகிடும். இப்போது இதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபோக் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். ரொம்பவே சிம்பிளாக மஷ்ரூம் டிக்கா நம்ம ரெடி பண்ணிட்டோம் பேன்லேயே. இதை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி இது. ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் இன்றைக்கி செஞ்சு முடிச்சிட்டோம். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பபாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.